காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து வரும் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு எதிராக உள்ள ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட நிர்பந்திக்கும் போக்கை கைவிட வேண்டும், பெரும்பான்மை தொழிற்சங்கத்தை தேர்வு செய்ய ரகசிய வாக்கெடுப்பை நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி சுங்குவார் சத்திரம் பஜாரில் சாம்சங் தொழிற்சாலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பழைய ஃபேவர் பிளாக் கற்களால் சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேல்மாநகர் பஜனை கோயில் தெருவில் நகராட்சி சார்பில் மழைநீர் கால்வாய் சீரமைக்கும் பணிகள் நடந்து வந்தன. அதற்காக சாலை முழுவதும் தோண்டப்பட்ட நிலையில் அங்கு புதிய சாலை அமைப்பதற்கு பதிலாக பழைய ஃபேவர் பிளாக் கற்களால் சாலை அமைக்கும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது. இதனை கண்டித்தும் புதிய கற்களால் சாலை அமைக்க கோரியும் அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்தனர். பர்கூர், காவேரிப்பட்டினம், குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதிகள் இருளில் மூழ்கின. மேலும் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். இதேபோல் மயிலாடுதுறை, சீனிவாசபுரம், எலந்தங்குடி, மங்கைநல்லூர், மன்னம்பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது.